தேசத்துக்கு சுதந்திரம் வாங்கி தர வேண்டிய அளவுக்கு போராடக்கூடிய வீரர்கள் முதன்மையானவர் தேசபக்தர் நேதாஜி அவர். நம்ம வெறுமன சாத்வீக முறையில தான் போராட முடியுமா அப்படிங்கிறத தாண்டி இல்லை, நம்மளால முடியும் தைரியமாக வீரமாக அப்படிங்கிற அளவுக்கு ஒரு மிக வீரத்தினுடைய ஒரு அடையாளமாக இருந்தவர் தான் நேதாஜி. அவருடைய வழியில் வந்தவர் தான் பொன் முத்துராமலிங்க தேவர் ஐயா அவர்கள். இது எனக்கு என்னைக்குமே பிடிக்கும். நம்ம தேசத்துக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்து போராடுறவங்கள ஒவ்வொரு போராட்டமும் ஒவ்வொரு விதமாக இருக்கு. ஆனால் நேதாஜியினுடைய போராட்டம் என்பது ரொம்ப ஒரு என்னைக்குமே பார்த்து பெருமிக்கக்கூடிய ஒரு விஷயம். அதனால ஒவ்வொரு முறையும் நான் இங்கே என்னுடைய ஒரு அஞ்சலியை நான் செலுத்துறது ரொம்ப பெருமைப்பட்டேன். தமிழகத்துக்கு மோடி இன்னைக்கு வந்திருக்காரு. அவருக்கு இப்ப பிரம்மாண்டமான கட்சிகள்லாம் அவரோட சேர்ந்திருக்க. டிடிவி தினகரன் வந்திருக்காரு. அவர் தான் சொன்னாரு எடப்பாடியோடு சேர்றது போல நான் தூக்குல தொங்குவேன்னாரு. அதனால அதையும் தாண்டி சரி தூக்குல தொங்குறதும் ஒண்ணுதான், எடப்பாடியோட சேர்றதும் ஒண்ணுதான் நினைச்சு வந்திருக்காருன்னு தெரியாது. இது என்னன்னு சொன்னா ஒரு 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 விஷயம். இதுல அரசியல் சார்பாலாம் நான் பேசல, ஒரு பொது ஜனமாகத்தான் நான் பேசுறேன். மிரட்டி ஒருத்தரை கொண்டு வரதன் மூலம் தலைவர்கள் ஒன்று சேர்ந்து கையை அப்படி முடிச்சுட்டு நிற்கலாம், சந்தோஷமா சிரிக்கிற மாதிரி நிற்கலாம். ஆனா தொண்டர்கள் ஒன்று சேரவே மாட்டாங்க. நல்லா வச்சுக்கணும். அண்ணாமலை என்ன பேசினாலும் அதை மறக்கவே மாட்டாங்க அதிமுக அடிமட்ட தொண்டர்கள். அப்படி இருக்கும் பொழுது எடப்பாடி இன்னைக்கு அண்ணாமலையே கூப்பிட்டு அப்படியே கட்டி தழுவி கொஞ்சினா கூட அந்த கீழ்மட்ட தொண்டர்களுடைய ஓட்டு பிஜேபிக்கு டிரான்ஸ்பர் ஆகாது. தவிர பிஜேபி என்பது தமிழ்நாட்டில் அந்த கிரவுண்ட் ரியாலிட்டியே தெரியாம ஆட்சியை பிடிக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ஜோ மிகவும் மதிக்கக்கூடிய ராஜகுருன்னு சொல்ற ஜோ அவர்களே பல தடவை சொல்லியிருக்காரு. பிஜேபி ஆட்சி அமைக்கிறதுங்கிறது அமைக்கும், ஆனால் முதல்ல கொஞ்ச தூரத்துல எல்லாம் இல்லை. எனக்கு தெரிஞ்சு பிஜேபி கூட ஆட்சி அமைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு வந்ததுன்னா 36 அப்புறம் வரலாம். அதுக்கு முன்னாடி வருவதற்கு உண்டான வாய்ப்பு கிடையாது. ஏனென்றால் எனக்கு என்னுடைய கணிப்பின்படி 29க்கு அப்புறம் மத்தியில் பிஜேபி அரசே இருக்குமான்னு தெரியாது. 10,000 கோடி ரூபாய் அவங்க இன்னைக்கு தேர்தல் நிதியா வாங்கியிருக்காங்க. எதுக்காக வாங்கியிருக்காங்க? ஏன் 10,000 கோடி ரூபாய் கொடுக்கணும்? அப்போ அவரால் பலன் அடைந்தவர்களும் பலன் அடைய போகின்றவர்களும் சட்டத்தை தாண்டி லாபம் அடைந்தவர்களும் கொடுத்த பணம் தானே இந்த 10,000 கோடி ரூபாய். அப்ப அது ஊழல் இல்லாத கட்சின்னு எப்படி சொல்ல முடியும் பிஜேபிய? பாக்கி எல்லா கட்சியும் சேர்ந்து 600 கோடி ரூபாய் வாங்கியிருக்காங்களாம் இந்தியாவில. இவங்க மட்டும் 10,000 கோடி வாங்கியிருக்காங்களாம். தவிர மிரட்டி பண்ணி வைக்கலாம்னா தப்பு செய்யறவனா வேணா பயத்துல மிரட்டு போய் வரலாம். ஆக்சுவலா நான் பார்த்தேன் நேற்றுக்கு வைத்தியலிங்கம் சேர்ந்தாரு. அதுக்கப்புறம் பார்த்தா உடனே அவருடைய கணக்கு வழக்கெல்லாம் மீறி முடக்கிருச்சுன்னு போட்டிருந்தாங்க. நான் என்ன சொல்றேன், நேர்மையாக சம்பாதிச்சுட்டா அரசியல்ல நீ எந்த முடிவு வேணா எடுக்கலாம். நேர்மையாக சம்பாதிக்காம எந்த பக்கம் திரும்பினாலும் என்னுடைய பணம் ஆஸ்திரேலியால இருக்கு, லண்டன்ல இருக்கு, அமெரிக்கால இருக்கு, அங்க இருக்கு அப்படின்னு நினைச்சா நீங்க பணிஞ்சு போகத்தான் வேண்டும். ஆனா நீங்க என்னதான் பணிஞ்சு போனாலும் மக்கள் தெளிவாக இருக்காங்க. ஒரே சமயத்துல பாராளுமன்றத்துக்கும் சட்டமன்றத்துக்கும் தேர்தல் வந்தா பாராளுமன்றத்துக்கு யாருக்கு ஓட்டு போடணும், சட்டமன்றத்துக்கு யாருக்கு ஓட்டு போடணும்னு தெளிவானவர்கள் தான் தமிழ்நாட்டு வாக்காளர். இன்னைக்கு திமுக அரசு சுமார் 6,000 ரூபாய் ஒரு குடும்பத்துக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. அம்மாவுக்கு 1,500 ரூபாய். அதை தாண்டி பஸ் இலவச பஸ் பயணம், காலேஜ் படிக்கிற பையனுக்கு 1000 ரூபாய், காலேஜ் படிக்கிற பொண்ணுக்கு 1000 ரூபாய். இதை தாண்டி இப்போ லேப்டாப்பு, அது அப்புறம் காலை சத்துணவு, மதிய உணவு, எத்தனை விஷயம். பெண்களுக்கு இலவச பஸ் பயணம். இங்க இருக்கிறத பார்த்து காப்பி அடிச்சு பீகார்ல தேர்தல்ல அறிக்கையா விடுறவங்க தமிழ்நாட்டை விமர்சனம் பண்றதுக்கு
அருகதையே கிடையாது. அவரை வந்து ஒருத்தரை பிடிக்கலன்னு சொன்னா அவர் பண்றது எல்லாமே பிடிக்கலங்கிற மாதிரி இருக்கும். நான் இன்னைக்கு எந்த அரசியல் கட்சியும் சேர்ந்தவன் அல்ல. நான் முதலமைச்சருக்கு ஒரு நல்ல நண்பராக இருக்கக்கூடிய ஒரு அந்த விருப்பம் மட்டும்தான் எனக்கு இருக்கு. நாளைக்கு முதலமைச்சர் சொன்னா நான் திமுகவுக்கு பிரச்சாரம் பண்ணுவேன். நான் பிரச்சாரம் பண்ணினாலும் பண்ணாவிட்டாலும் 2026 தேர்தலில் திமுக மிகப்பெரிய வெற்றியை பெற்று என்னுடைய நண்பர் மு.க. ஸ்டாலின் முதலமைச்சராக அமர்வார். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. இவங்க எத்தனை கூட்டணி வைத்தாலும் அந்த கூட்டணி எல்லாம் இது வந்து ஏதோ தேர்தலுக்கு உண்டான கூட்டணி மாதிரி தான் இருக்கு. இவங்களால வந்து மனசு ஒத்து போக கொள்கை ரீதியான கூட்டணியே கிடையாது. அன்னைக்கு சவால் விட்டார், எல்லாரும் என் பக்கம் வந்துருவாங்க அப்படின்னாரு விஜய். விஜய்க்கு விசில் தான் கிடைச்சிருக்கு. பரவாயில்ல, இதுக்கு முன்னாடி தமிழறிவு மணியனுக்கு தான் விசில் கொடுத்துருந்தாங்க, அப்புறம் பிரகாஷ் ராஜுக்கு கொடுத்தாங்க, அப்புறம் நம்ம ஊர்லேயே மயில்சாமிக்கு கொடுத்துருந்தாங்க. அதனால விசில் நல்ல பிரபலமான சின்னம் தான். அதையும் வந்து எலெக்ஷன் நேரத்தில் காதுகிட்டு வீண் கத்தினா ஓட்டு போடுறவனுக்கும் கோவம் வந்து போட மாட்டேன்ருவாங்க. நமக்கு இரிட்டேஷன் ஆகிடும். இவனுக்கு இவ்வளோண்டு அதுவும் அணில் குட்டிகளுக்கு நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. ஓட்டு போடுற அன்னைக்கு கூட விசிலை வச்சுக்கிட்டு ஊரை சுற்றிட்டு இருப்பாங்க தவிர வந்து ஓட்டு போடுவாங்களான்னு தெரியாது. விஜய்க்கு இது மிக ஒரு பெரிய பாடமாக இந்த தேர்தல் அமையும். என்னை பொறுத்த வரைக்கும் விஜய் 2026க்கு பிறகு 2026 ஜூன் ஜூலையிலேயே மறுபடியும் படம் நடிக்க முடியும்.